பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் நிலத்தை சட்டவிரோதமாக இருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். புதிதாக பதவியேற்ற மாற்றம் தருகிறோம் என்று சொன்ன விஜய் அரசு பதவியேற்ற பிறகு 60 நாட்களுக்குள் நம்மெல்லாம் முருகனுக்கு மொட்டை போடுவோம். ஆனால் முருகனுக்கே மொட்டை போட்ட துறையாக இருக்கிறது. நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்துட்டாயா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்க்கிங் எப்படி பண்ணலாம், ஸ்ரீரங்கம் கோயில்ல இன்னும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி தமிழ்நாட்டுடைய பெருமையாக அதை இன்னும் அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு நேஷனல் லெவல்ல. நான் ரொம்ப யோக்கியன், எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப எளிமையில வாழ்றாங்க இன்னைக்கும். ஆனா ஐபோன் தான் வச்சு சுத்துறேன். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. அவர் மீடியா பார்த்து வச்சுக்கேன், அவர் முகத்தை பத்தி வச்சிருப்பாரு வச்சுக்கேன், முறப்பா வச்சுட்டு தனக்கு நேர்மையா இருப்பாருன்னு அவர் நினைச்சாரு போல இருக்குது. பழனி முருகன் கோவில், அந்த முருகன் கோயிலின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்து விடுவனா உன் மாமே. அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் எடுத்து பார்த்ததுல அது எல்லாமே நேரடியாக யார் குற்றவாளி அப்படின்னா நேரா கொண்டு போய் ரமேஷை காட்டலாம். அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. என்னடா ஊழலே இல்லன்னு நீங்க அமைச்சர் ரமேஷோட உறவினர் பேர்ல 100 கோடி ரூபாய் சொத்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கான். எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? சும்மா அடிச்சு விடுறீங்களா? தூய சக்தி இப்ப தூர்த்துவன சக்தியில கேவல சக்தி ஆயிட்டு இருக்கு. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? என்ன இளவடா இது? 100 கோடி ரூபாய் சொத்து, அதுவும் வந்து 60 நாள்ல என்ன புடுங்க முடியும்? 60 நாள்ல எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பாருங்கடா, 100 கோடியில சொத்து வாங்க முடியும்டா. டம்மி வீசுங்களா? ஊதுனது நானு, நீ வசூல் பண்ணிட்டு போற. நீ ஓ வேலையை பார்த்த, நான் ஏன் வேலையை பார்த்தேன். நான் என் மூளை யூஸ் பண்ணி துண்ட புள்ள பண்ணிருக்கேன். அதுக்கு பேரு பித்தலாட்டம் இல்ல, திறமை. அதிலும் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதும் கூடுதல் அதிர்ச்சி தான். எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய், 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில் இளநீ கிடைச்சா 8 கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். உங்கள் அரசு ஊழலற்ற அரசு 110 கோடி சொத்தை 2 கோடிக்கு பதிவு செய்ததாக சொல்றாங்களே. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், கரூர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை, இனாம் சொத்துக்களை இருந்தவனுக்கு ஆக்கிரமிப்பாளருக்கு பட்டா போட்டு கொடுப்போம் சொல்லி அயோக்கியத்தனமான வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு? நான் கொள்ளையடிக்கிறப்ப கூட இவ்வளவு விவரமா கொள்ளையடிக்கலடா. ரொம்ப தைரியமா 25,000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்களை ரொம்ப அப்பட்டமா ஆட்டையை போட்டிருக்காங்க. அவ்வளவுக்கு தாவேக அரசோட இந்து சமய அறநிலையத்துறை அதோட அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு. சார் இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போட்டுருவாங்க. வேண்டாம், இவங்களால வேலை விட்டு தூக்கணும். திமுக அரசு செய்யல, அதிமுக அரசு செய்யல. இந்த அரசாங்கத்துல கட்சி மாறி பய விஜயபாஸ்கர், ஜோதிமணி போன்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் கரூர் இடைத்தேர்தலை மையமாக வைத்து இவர்கள் செய்த ஓட்டு நாட அரசியல் அயோக்கியத்தனம். ஆக எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்ல நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. சட்டவிரோதமாக எங்க கோயில் சொத்துக்களை திருடி திங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசு நாசமா போகும். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். வந்து கரூர்ல விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டாரு. அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு திமுக அதிமுக 1000-2000 கொடுப்பாங்க. இவங்க 25,000 நிலத்தை எழுதி கொடு. கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். இந்து கோவில் நிலங்கள் போகுது, பதில் சொல்லுவாங்க ஆளக்கணம். பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான். பத்திரப்பதிவு நடந்த நாளில் ஏன் சார் பதிவாளர் விடுமுறையில் இருக்க வேண்டும்? அவசரமாக இணை சார் பதிவாளர் ஏன் பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும்? இத்தனை நாட்களும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கோவில் இணை ஆணையர் மாரிமுத்துவுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது எப்படி என பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. எப்ப வீரா வெறுப்பா வந்து பேச வேண்டியது?
இது விஷயம் வெளியே வந்து ஆளக்கணா திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? எங்கேயா உன்ன எந்த புத்துல ஒழிச்ச? வெளியே வா. எப்பப்பப்பப்பா திட்டமிட்டு சப் ரிஜிஸ்டர் மாத்திருக்கீங்க, சார் பதிவாளரை மாத்தி வச்சிருக்கீங்க. அது நடத்துறதுக்கு மேல உத்தரவுலாம் பண்ணவே முடியாது. இப்ப எல்லாமே கரெக்டா சர்க்யூட்டா என்னதா? ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ரமேஷ புடிச்சு ஜெயில போடுங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? ஊழல் செய்யவே மாட்டான். ரொம்ப யோக்கியமா பேசி சுத்த கூடாது, சரியா? விசாரணை என்னன்னு முடிவு வரைக்கும் ரமேஷ பதவியில நீடிக்கிறது தப்பு. பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. இந்த லட்சத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்க, விஜய் அரசு என்ன பண்ணணும்? உடனே நடவடிக்கை எடுத்துரும், உடனே கையை தூக்கிறது. நீ கையை தூக்கிற நல்லவனா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. கோரிக்கை பசங்க. கோவில் இணை ஆணையராக இருந்த மாரிமுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் இந்து சமய அறநிலையத்துறையின் கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெற்று சென்னை தலைமையிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக இவருக்கு ப்ரொமோஷன் யார் போடுவா? இவ்வளவு பெரிய போஸ்டை யார் போடுவா? இணை ஆணையர்ல யார் போடுவான்னா அமைச்சர் தான் போடுவாங்க, வேற யாரும் கிடையாது. ரமேஷ் தான் பண்ண முடியும். ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அப்ப 2 நாட்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு சந்தேகத்துக்குரிய வகையில எப்படி ப்ரொமோஷன் பண்றீங்க? வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. அந்த மாரிமுத்து மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. முருகர் மாநாடு ஒண்ணு திமுக நடத்துறாங்க, அதுக்கு நன்கொடை எல்லாம் உலகம் ஃபுல்லா வந்துச்சு. அந்த நன்கொடைக்கு கணக்காரன்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. இவரே ஒரு ஊழல் பேர் வழி. நீங்க அதையும் தாண்டி தான் ப்ரொமோஷன் போட்டிருக்கீங்க. ஏன்னா பீச்சில் அடிக்கிறல பாதி அவருக்கு தான். நாடு உருப்டு. அப்ப நீங்க தான் முக்கியமான குற்றவாளி. எதுக்கோ என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க இப்ப. ஏதோ ஒரு ஆதாயத்தின் காரணமா அந்த நீங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. கேட்டா சாமி குத்தம் ஆயிட போதுரா. ஐயோ ஆத்தா நம்மளால தட்டிக்க போதா? நம்மளாலமா? டேய் நீ தான் நகை தின்ன, நாங்களே தின்னோம். என்னடா நம்மள சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேத்தே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. விஜய் கீழே கூடிய இந்த அமைச்சரவை ஒட்டுமொத்த விஜய் அரசே எப்படின்னா கையங்களோ மாட்டிக்கிட்டோமா நடவடிக்கை எடுத்துருக்கேன், கெட்ட பேர் வந்துடும் போது நடவடிக்கை எடுத்துடும்ல அப்படின்னு சொல்லி ஊட்டிடலாம்ல. பாஸ் அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். பாஸ் மாட்டுறதுக்கு அப்புறம் நடவடிக்கை பாயுது. ஏன் அதுக்கு முன்ன ரமேஷுக்கு மாரிமுத்து ப்ரொமோஷன் பண்ணும்போது தெரியாதா? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. கோவில் பறிபோருக்கு எவன் உடம்பியா இருந்தா அவனை ப்ரொமோஷன் பண்றேன்னா நீ யாரு? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? நான் சொல்லுவா ஜோசப் விஜய் என்ன சொல்லிருப்பாரு, அது தலையாடி இருப்பார். அதுக்கு இந்த பொழப்பு, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? எதுக்கு ஊர்ல நேர்மை நாடகம் போடுற? பதவி வாங்கிட்டு போக வேண்டியதானே? நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? ரமேஷ் நான் கேட்கிறேன், ரமேஷ் அமைச்சர் ரமேஷ், இது மீட்டிங் எதுவும் போடாமலே அது யாரு இந்த வருவாய்த்துறையும் அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அறிவிச்சாங்க. இது கண்டிப்பா மீட்டிங்ல நீ உட்காந்துருப்பீங்க. நான் சொல்றேன் உட்காந்தீங்க, ஜூம் மீட்டிங்கே விழுந்துச்சு, அதுல உட்காந்து நீங்க வேலை பார்த்தீங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? அப்ப இவரு யார்? இந்த ரமேஷ் நேர்மையால பிராடு பசங்க சார். தன் பதவி சொகத்துக்கும் தன்னுடைய விஜய்க்கும் என்ன வேணாலும் செய்த ஒரு ஆளு இங்க மக்கள் நல்லது செய்யப்பட கிடையாது. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? அந்த ஆள் ஒண்ணு பதவியில இருந்து ஒழுங்கா நேர்மையா மக்களுக்கு வேலை பார்க்கணும், இல்ல ஜோசப் விஜய்க்கு தான் நேர்மையா இருப்பானா அவர் வீட்டுல போய் ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா பாருப்ப. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.